சத்தியமாங்க அந்த கழுதை கார் ஓட்டிட்டு போறா, இவனடா பக்கத்துல உட்கார்ந்துட்டு தோள் மேல கைய போட்டுட்டு போறாருன்னா முகத்தை பார்த்தா அப்பேற்பட்ட அயோக்கியம் தோணலையே. ஐயோ, அகத்தின் அழகு முகத்திலேங்கிறதெல்லாம் அந்த காலத்துலீங்க. இந்த காலத்துல ஊம கோட்டா மாதிரி இருக்கவன் தாங்க ஊரையே கெடுக்கிறான். நினைச்சது நேர்மாறா போச்சு. பொண்ணை வீட்டோட வச்சுக்கிறதுக்காக மட்டுமில்லடா, அவங்க குடும்பம் கூட நல்லபடியா இருக்கும் தான் இந்த காலத்தை செஞ்சேன். ஆமாங்க. என்னங்க, இதுக்கு நீங்க உடனே ஒரு வழி செய்யணும். ஏன்னா நீங்க பணம் கொடுத்து அண்ணன் தம்பியை பிரிச்சு அவங்க குடும்பத்தை கெடுத்துட்டீங்க, பாழாக்கிட்டீங்கன்னு உலகம் அநியாயமா பேசுங்க. ஒரு காரியம் செய்ய, நீ உடனே மாலத்திட்ட போய் இந்த விஷயத்தை பூரா சொல்லு. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியணும். ஆமா, சரி. இப்படி ஆகிடுச்சு. என்னங்க, நீங்க சொன்னபடியே வைர நெக்லஸ் செய்து முடிச்சாச்சு. அந்த மீது 10,000 கொடுத்துட்டா உடனே வாங்கிட்டு வந்துடலாம். நளிதா, நீ சொல்லி நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கிறேன்னா கண்டிப்பா ஆகிரும். சரி. ஏன்பா பெரியவன, ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு என்ன? அடையாமா நீ வேற வைத்திருச்சதுக்கு அப்புறம் ஏன்பா அப்படி பேசுற? அம்மா அம்மா, எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் வேணுமா? ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா? 10,000 ரூபாய் இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருமா. தம்பிகிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுங்கம்மா, எப்படியாவது வாங்கி கொடுங்க. ஏன்பா, ஏற்கனவே வீட்டை அடமானம் வச்சு உனக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை அடைக்க உன் தம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அவங்கிட்டே போய் பணம் கேட்டா அவன் என்னப்பா நினைப்பான்? அம்மா, அண்ணனுக்கு ரொம்ப அவசரம் சொல்லு. அதுவும் நீ கேட்டா தம்பி இல்லன்னு சொல்ல மாட்டாமா. அது இருக்கட்டும், இவ்வளவு பணத்தையும் வாங்கி நீ என்ன செய்யற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அம்மா, இதுதான் கடைசி தடவை. நீ பணம் கொடுத்தாதான் ஒர்க் ஷாப் ஓடும், இல்லன்னா நம்ம போட்டதெல்லாம் போயிடுமா. நீ என்ன செய்வே ஏசுவே எனக்கு தெரியாது. அத்தே, இவருக்காக நீங்க தம்பி கிட்ட பணம் கேட்க வேண்டாம். ஏமா, எனக்கு என்னமோ ஒரு சரின்னு தோணல. இது வரைக்கும் வாங்கியிருக்கிற பணம் போதாதா? என்னம்மா செய்யறது? பணம் இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிரும்னு சொல்றான், போட்டதெல்லாம் போயிடும் சொல்றான். நல்லதோ கெட்டதோ நடக்கிறது நடக்கட்டும், எதுக்கும் விடியட்டும். சின்னவனை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, 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 உட்காருங்கம்மா. அம்மா, உங்ககிட்ட நான் கொடுத்த வாக்குப்படி வீட்டை மீட்டுறதுக்காக எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துட்டேன். இது உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் புறப்பட்டேன். நீங்களே வந்துட்டீங்க. என்னம்மா, ஏன் அழகீங்க? சொல்லுங்கம்மா. நான் சொன்னதுல ஏதாவது தப்பா? அம்மா அழாதீங்கம்மா, சொல்லுங்கம்மா. தம்பி, வீட்டை மீட்கிறதுக்காக பாடுபட்டு பணம் சேர்த்த உன்னையும் இன்னும் 10,000 இருந்தா தான் ஒர்க் ஷாப்ப நடத்த முடியும் சொல்ற உங்க அண்ணனையும் நினைச்சு பார்க்கும்போது நான் அழாம என்னப்பா செய்யறது? மறுபடியும் 10,000? ஆமாப்பா, அது இருந்தா தான் ஒர்க் ஷாப்ப நடத்த முடியும்னு சொல்லி உங்க அண்ணன் தான் என்ன இங்க அனுப்புனா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. அண்ணனுக்காக நீங்க பட்ட கடனை தீர்க்கத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சேன். உங்களுக்கு இல்லாத பணமா? எடுத்துக்கம்மா, எடுத்துங்க, வச்சுங்க. வேண்டாம், கொடுக்காதீங்க. அத்தை, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. பணத்தை கொடுத்து கொடுத்து உங்க பெரிய பிள்ளைய கெடுக்கிறீங்க. இது நல்லா இல்ல. மாலதி, என்ன இது? குடும்பத்துக்கு உதவாத பணம் இருந்தானே இல்லாம போனா என்ன? குடும்பத்துக்கு வேணும்னா அந்த பணத்தை உங்க அண்ணி கையில கொடுங்க, வேற யார் கையிலயும் கொடுக்காதீங்க. அவ்வளவு விழலுக்கு இறைச்சு தண்ணியா வீணா போகுது. மாலதி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அண்ணன் ஒர்க் ஷாப் எல்லாம் விட்டுட்டு யாரோ நளினாங்கிற ஒருத்தியோட சுத்திக்கிட்டு இருக்காராம். அம்மா,
என்ன உளற? யார் இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டது? கதை இல்லாத உண்மைதான். நம்ம டிரைவர் குப்பு அவங்க 2 பேரையும் கண்ணால பார்த்ததா சொன்னான். இது எங்க அப்பாவுக்கும் தெரியும். என்னம்மா இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா? என்னமா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அம்மா, அதனாலதான் அவன் நடத்தையில இந்த மாறுதலா? என்ன பணம் பணம்னு பிச்சு தின்னதெல்லாம் அதுக்காகத்தானா? கடவுளே, இது என்ன பயங்கரமான சோதனை! அம்மா, அம்மா, ஏமா அழகிக்க? நான் இருக்கும்போது நீங்க அழலாமா? அழாதீங்கம்மா. இப்ப பாருங்க என்ன நடக்குது. புரியல. என்ன நடக்கும் தெரியல. எனக்கு பயமா இருக்குது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ எங்க போறீங்க? நீ இருமாதான் வந்து சொல்றது கேளுங்க. அப்படி ஒண்ணு நடக்காது. ஐயோ, அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. நீ இங்கே இருந்தா வந்து மறந்து. அண்ணி, தம்பி, கோட்டை தூண் மாதிரி நீங்க இருந்தும் என் குடும்பம் இந்த கதிக்கு ஆடாயிடுச்சு. அப்படி நினைச்சாத்து எனக்கு தெரிய வேண்டாம். முந்தைய என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அண்ணனை இப்படி மோசமா நடக்க விட்டுருப்பேனா? இந்த இடத்துல கட்டி போட்டுக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன? எங்க எங்க அண்ணே அவரு? தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? கோயில் மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ ஒரு சத்திரத்துல விழுந்து கிடக்காரு அண்ணன். அவனைத்தான் கேட்கிறேன், எங்க அவரு? இல்ல தம்பி, நீங்க ஏதோ தவறா கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல தம்பி. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன கண்டது உங்களை அறியாம குமிரிட்டீங்க. உடனே உங்க பண்பும் புருஷ மேல இருக்கு உங்களை திரை அடிக்குது. இப்ப சமாளிக்கிறீங்க, அப்படித்தானே? அழாதீங்க, அழாதீங்க அண்ணி, அழாதீங்க. அண்ணனை கொண்டு வந்து அவர் கையாலே உங்க கண்ணீரை துடைக்க வைக்கல. தம்பி, தம்பி, கடவுளே,